Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.18ல 7வது கணக்கு தான் பார்க்க போறோம். 7th சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு அணி கொடுத்துட்டு என்ற அணி சமன்பாட்டில் x இன் பூஜ்ஜியமற்ற மதிப்பை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க. சப்போஸ் பூஜ்ஜியம் வந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு பூஜ்ஜியம் அல்லாத ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஆன்சரா கொடுக்கணும். சரி, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த அணிக்கு முன்னாடி x இன் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப இடையில என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சோ எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிரோம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு நம்பரோ இல்லது ஒரு வேரியபிளோ கொடுத்திருக்காங்கல, அதெல்லாம் எடுத்து நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிரோம். சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா 2x². இதை மல்டிப்ளை பண்ணா 2x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3x, and x ஐயும் மல்டிப்ளை பண்ணா x². அதுக்கு அடுத்து இந்த 2 ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 16, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8x. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து இந்த 2 உள்ள கொண்டு போறோம் அப்படினா இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x² + 8 இருக்கு. சோ இந்த இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 8 மட்டும் தான இருக்கு. அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 * 8 வந்து 16 அப்படி நம்ம போட்டோம். பட் இங்க x² + 8, அதாவது ரெண்டு சேர்ந்து நமக்கு ஒரே டேர்மா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 நம்ம இதோடயே மல்டிப்ளை பண்ணனும், இதோடயே மல்டிப்ளை பண்ணனும். சரியா? அப்ப 2 * x², 2x², 2 * 8 வந்து 16. அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 48, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 20, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 12x. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி இருந்தாலே இது வந்து சம அணிகள்னு சொல்லிருக்கேன். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. பட் இந்த பக்கம் என்னது அடிஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இத ரெண்டே ஆட் பண்ண போறோம். 2x² + 16 தான் இதுக்கு ஈக்குவல். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். சரியா? சோ 2x² + 16. அதுக்கு அடுத்து 2x + 10x. சோ இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரும்? 2x உம் 10x உம் ஆட் பண்ணா 12x. நீங்க 2x + 10x னே வெச்சிட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட 12x னு போட்டுக்கலாம். சரியா? நான் டைரக்டாவே ஆட் பண்ணிட்டேன். 2x 10x ரெண்டே ஆட் பண்ணா 12x. அதுக்கு அடுத்து 3x 8. சோ இது நம்ம ஆட் பண்ணா 3x + 8 அப்படியே தான் வெச்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து x² + 8x. x² + 8x. ஓகேவா? சோ இந்த பக்கம் இருக்கத நான் அப்படியே எழுதுறேன். 2x² + 16, அப்புறம் இங்க 48, 20 and 12x. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா இது ரெண்டுமே சம அணிகள்ன்றதனால இது இந்த அணிகள்ல எந்தெந்த பொசிஷன்ல என்ன நம்பர் இருக்கோ அதுவும் இந்த அணிகள்ல எந்தெந்த பொசிஷன்ல என்ன நம்பர் இருக்கோ எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். சோ அத வச்சு இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேர் பண்ணா 2x² + 16, 2x² + 16 தான் இருக்கு. இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. சோ அப்ப இத வச்சிட்டு நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 12x இங்க 48 இருக்கு. சோ இத வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சோ 12x 48, 12x = 48. சோ அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? x = 48 / 12. சோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணா வரும் 4 × 12 இதுல இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4. சரிங்களா? சோ மத்ததையும் நம்ம கம்பேர் பண்ணிரலாம். இங்க 3x + 8 இருக்கு. அதோட வேல்யூ என்னது? 20. அந்த x ஓட வேல்யூ இங்க கரெக்ட்டா இருக்கா அப்படி நம்ம செக் பண்ண போறோம். அப்புறம் 3x + 8 = 20. சோ இத வச்சு நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். சோ அதனால நான் வந்து அத தனியா எடுத்துர்க்கேன். 3x + 8 = 20 னு. இப்போ 3x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போனா -8. அப்போ 3x = 12. x = 12 / 3 கேன்சல் பண்ணா 4. இந்த 3 தான் வந்து இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இந்த பக்கம் டிவிஷனா கொண்டு வந்திருக்கேன். சோ கேன்சல் பண்ணா 4 வரும். சோ அதே 4 தான் வருது. சோ அதுக்கு அடுத்து வந்து இங்க x² + 8x இருக்கு. இங்க 12x இருக்கு. சோ இதை எடுத்து பார்க்கறேன். x² + 8x = 12x. சோ இப்போ இந்த x ஐ நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேனா x² + 8x - 12x ன்னு வரும். அப்ப x² + இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 4x ன்னு கிடைக்கும். -4x = 0. சரி, இங்க இந்த 12x இந்த பக்கம் கொண்டு வந்தது நம்ம 0 போட்டுறணும். சோ = 0. சோ இங்க = 0. அப்ப x² - 4x வந்து 0. சோ இது ரெண்டுல இருந்து நம்ம x வெளிய எடுத்தாலும் என்ன வரும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் x வெளிய எடுத்துட்டேனா x² ல x வெளிய எடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? x ன்னு இருக்கும். இங்க -4x ன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து x வெளிய எடுத்துட்டேன். சோ அப்ப ரிமைனிங் -4 ன்னு மட்டும் இருக்கும் = 0. சோ இப்போ இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x = 0
x minus 4 equal to 0. x equal to 0 நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம x equal to 0 விட்டுருவோம். x minus 4 equal to 0 இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x equal to இந்த -4 அந்த பக்கம் போனால் +4. ஓகே, இங்கே நம்ம எந்த ஒரு வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணாலுமே எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. அப்புறம் 0ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிது. ஸோ இங்கே 0 வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க பூஜ்ஜியமற்ற மதிப்பை காண்கன்னு. ஸோ அந்த 0வை நம்ம விட்டுட்டு எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு ஃபைனலாக எழுதணும். இதான் வந்து 7th சம்முடைய ஆன்சர். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.